ஏசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்தாங்கன்னா பிசாசு கிட்ட நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம எப்படி இந்த சைடு பல இருக்கா, இல்ல நீ இப்படி போக கூடாது, இல்ல நீங்க பாரு செல்லு பார்த்துட்டு இருக்க கூடாது, இல்ல நீங்க பாரு அவங்க கிட்ட பாவம் செய்யக்கூடாது, இல்ல நீ போய் சொல்லக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டா போ, நான் இந்த வழியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்வாங்க. இதே இது பிசாசின் வழிங்களா வச்சுக்கோங்களேன், அவங்க கையில ஏசப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் செல்ல பாரு, சும்மா ஒரு 10 நிமிஷம் கேம் விளையாடு, சும்மா ஒரு பொய் சொல்லு. நமக்கு எப்படி பரிசுத்தமா சொல்லி கொடுப்பானா? இதுதான் என்னது, வெளிச்சத்துக்கும் இருளுக்குள்ள வித்தியாசம். அப்போ ஏசப்பா நமக்குள்ள இருந்தாங்கன்னா நம்ம பெற்றோருக்கு கீழ்படியலாம், நம்ம அம்மா ஆசிரியர்களுக்கு கீழ்படியலாம், நம்ம எப்படி வாழணும் ஏசப்பா சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நம்ம நல்லா பரிசுத்தமாவாங்க. எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இவனா இப்படி பரிசுத்தமா வாழுதான், இவனா இவ்வளவு சூப்பரா, இப்போ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு கிடந்தானே, என்ன இப்போ ரொம்ப சூப்பரா பிள்ளையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா என்ன செய்வாங்க, புரியுதா? ஏசப்பா வச்சுக்கொள்வாங்க. இதே இது ஏசப்பா இல்ல, சாத்தான் வழியா இருந்துக்கிட்டு நான் அப்படிதான் திட்டுவேன், அப்படிதான் ஏத்து பேசுவேன், நான் அப்படிதான் கோவப்படுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன்னா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிள்ளைய பெற்றிருக்காங்க பாரு சொல்லுவாங்க, அப்படிதானே? இதுதான் என்னது, ஏசப்பா நமக்குள்ள இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி பரிசுத்தமா வாழணும், அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம கூட நம்ம படிக்கிற இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வோம், அவ்வளவுதான், சாத்தான் கையில செஞ்சிருவோம், போயிடுவோம் இருள்கிட்ட. ஆமா கரெக்டா.